இருக்கிறோம் நாம. பல நேரங்களில் ஒரு 38 வயசு பொண்ணுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சாம். பெண்கள் கவனிக்க, ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா, சான்ஸே கிடையாது, 50-50 தான். ஹாஸ்பிட்டல்ல போனோம், நிறைய பிளாக்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயிட்டா, ஆபரேஷன் தியேட்டர்ல போய் அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க. கவனமா கேளுங்க, அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க. அனஸ்தீசியா கொடுக்கும் போது ஆண்டவரோட கனெக்ஷன் வந்துருச்சு. ஆண்டவர் பேசுறார். என்னப்பா எப்படி இருக்கிற? ஆண்டவா 38 வயசுலயே கூப்பிட்டுக்க போறியா? என்ன இன்னும் வாழணும்னு ஆசையா இருக்கா? ஆமா ஆண்டவா. சரி, இன்னும் ஒரு 22 வருஷம் வாழ்ந்துட்டு வா. 22 வருஷமா? எஸ், சாங்ஷன் சொல்லிட்டு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இவ பெட்டுக்கு வந்துட்டா. பெட்டுக்கு வந்து கண் விழிச்சு பாக்குறா, ஹாஸ்பிட்டல்ல வியந்து நிக்குது. மிராக்கல் நடந்திருக்கு, எதுவுமே இல்ல, அப்படி பொழைச்சிட்டா, ஒரு பிரச்சனையும் இல்ல, டிஸ்சார்ஜ். தன்னுடைய முகத்தை பாக்குறா, கொஞ்சம் டல்லான மாதிரி தெரியுது. சரி, நாம சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த உடம்புல எல்லாத்தையும் சரி பண்ண தொடங்குறா. ஃபேஸ் லிஃப்டிங், ஃபேட் ரிடக்ஷன், பாடி ஷேப், ஸ்லிம்மிங் எல்லாம் பண்ணிட்டா. பண்ணி முடிச்சிட்டு 38 வயசு பொண்ணு மாதிரி இல்ல, 22 வயசு பொண்ணு மாதிரி ஆயிட்டா. 3 மாசம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரா. வெளியில வரா பாருங்க, லாரி அடிச்சு செத்துட்டா. நேர ஆண்டவன் கிட்ட போயிட்டா. ஆண்டவர் நிக்கிறார் முன்னால. என்ன ஆண்டவா, 3 மாசத்துக்கு முன்னால் தானே சொன்ன 22 வருஷம் வாழலான்னு, இப்படி என்ன கூப்பிட்டுட்டிய மறுபடியும்? ஆண்டவர் சொன்னாராம், அடிப்பாவி, அது நீயா? அடையாளமே தெரியலன்னாராம். போலித்தனமாக இருக்கிறோம், ஏதோ ஒரு முகமுடியை போர்த்திக் கொள்கிறோம்.